அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 16ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. போகிற போக்கில் உங்களை பார்த்துவிட்டு செல்ல நான் விரும்பவில்லை. ஆண்டவர் அனுமதிப்பாரானால் சிறிது காலம் உங்களிடம் வந்து தங்கலாம் என நம்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு விருப்பமானால் நான் உங்களை சந்திக்க வரும்போது சிறிது காலம் உங்களோடு தங்கி செல்வேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து செயல்படும் மனிதர்கள் இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வார்கள், கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்வார்கள். மாறாக தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படாத மனிதர்கள் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாததால் அவர்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ மாட்டார்கள், கடவுளின் விருப்பத்தையும் நிறைவேற்றி வாழ மாட்டார்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் முன் புனித பவுலுக்கும் கடவுளின் திருவுளம் என்ன என்பது தெரியாது, கடவுளின் விருப்பம் என்ன என்பது தெரியாது. எனவே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் முன் புனித பவுலும் தன் சுய விருப்பத்தின்படி நடந்தார், தன் சுய சிந்தையின்படி நடந்தார். ஆனால் அதே பவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்த பிறகு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசு தன் சாவை முதன்முறையாக அறிவித்த போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படாத பேதுரு கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறியாததால் கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக செயல்பட்டு இயேசுவின் சினத்திற்கு ஆளானதாக நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம், மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம். ஏனென்றால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கிற மனிதர்கள் தான் விண்ணகத்திற்குள் செல்ல முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவோம். அந்த தூய ஆவியின் வழியாக கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம், கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக உம்முடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து உம்முடைய திருவுள்ளத்தை இந்த உலகில் நிறைவேற்றி வாழ்கிற மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக உம்முடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து இந்த உலகில் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழும் போது அப்பா பிதாவே, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய
நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.